தீன் ஹாலிடேஸ் யுவர் ட்ரீம் பிளானர். டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம தீன் ஹாலிடேஸை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக இங்கிருந்து கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி கோயிலுக்கு வெளியே பூக்கடை இருக்கும், ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு பூக்கடை இருக்குது. இங்கே ஒரு நம்ம தமிழண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் பேச போகிறோம். நம்ம பேர் சொல்லுங்க. சுப்பிரமணியம். சுப்பிரமணியம். ஓகே, நீங்க என்ன இந்தியாவா இல்ல மலேசியாவா? இந்தியா. இந்தியா. இந்தியால எந்த ஊரு? புதுக்கோட்டை பக்கம் இலுப்பூர். புதுக்கோட்டை பக்கம் இலுப்பூர். இலுப்பூர். சரி, ஓகே. எவ்வளவு நாள் மலேசியால இருக்கீங்க? இப்போ வந்து 8 வருஷமா இங்க இருக்கேன். 8 வருஷமா இருக்கீங்க. படிச்சதெல்லாம்? காலேஜ் முடிச்சான், படிப்பு இல்லைன்னு அப்படின்ட்டு வந்துட்டான். இப்போ ஊர்ல காலேஜ் முடிச்சு படிப்பு இல்லைன்னா மலேசியாவுக்கு வந்தீங்க. டிப்ளமோ முடிச்சிருக்கோம். ஓ, இப்போ படிப்பு இல்லைன்னா ஃபாரின் வந்துட்டா பொழைச்சிக்கலாம் போல. ஏன்னா இங்க மலேசியா இந்த முருகர் கோயில் வந்து எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? இது வந்து 8-9 வருஷமா இருக்கு கடை. நம்ம வந்து 8 வருஷம் ஆகும். நீங்க கடை இப்ப வேலை செய்றீங்கன்னா எடுத்து இங்க வேலை செய்யறோம். வந்து ஊரு நம்ம வேலை செய்யறோம். பிள்ளையார்பட்டி. சரி சரி சரி. எப்ப ரொம்ப சீசனா இருக்கும்? எப்படி கிரௌட் இருக்கும்? எப்ப இருக்கும்? வந்து தைப்பூசம் தான் ஃபேமஸ் ஆகும். தைப்பூசம் எவ்வளவு, எத்தனை பேர் இருப்பாங்க அப்ராக்சிமேட்டா? 50 பேருங்க. ஆளு எத்தனை பேர் இருப்பாங்க? 1 மில்லியனா? ஃபுல்லா இருக்கும் ஆளு. விடிய விடிய அப்ப மேல ஏறிட்டு இருப்பாங்க. என்ன கவர் ஒண்ணு இருக்கு. 3 நாள் 4 நாள் கோயில் அடைக்க மாட்டாங்க. புதுசா ஓடும். புதுசா ஓடிட்டே இருக்கு. சரி, எங்களால இப்ப ஒரு டைம் மேல ஏறினதுக்கு ஏற முடியல. நீங்க எப்படி டெய்லி மேல வரீங்க போறீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் கட் வண்டி ஏதாவது இருக்கா? படியிலதான் ஏறி வரணும். இதே படியில நாங்க வந்ததுலதான் ஏறி வரணுமா? அதுலதான் ஏறி ஜாமெல்லாம் தலையில இருந்து தூக்கிட்டு வரணும். இந்த பூவெல்லாம் தலையில வச்சுதான் தூக்கிட்டு வருவீங்க. இன்னைக்கு ஜாமத்துக்கு இல்ல, அதனால இருக்கிற ஃப்ரீயா இருக்கும். நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜாம ஏத்தன எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு பொருளை ஏத்திட்டா இன்னும் ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு 10 வாட்டி 15 வாட்டி ஏறுவோம். ஒரு நாளைக்கேவா? ஒரு நாளைக்கு 10 வாட்டி 15 வாட்டி ஏறுவாங்க. அவங்க 50 வாட்டி ஏத்துவாங்க. ஒரு 50 வாட்டி வரும். நான் 17 வாட்டி. 17 பேர் 3 பெட்டி. இல்ல, மொத்தம் எத்தனை பேர் வேலை செய்றீங்க? நாங்க 2 பேர். 2 பேர் அத்தனை டைம் ஏறி இறங்கி. நான் ஒரு ஆள் தான் ஏறுவேன், அவர் இங்க பூ கட்டுவாரு. நீங்க ஒருத்தர் 14 பேர் ஏறுவீங்களா? ஆளு மெலிஞ்சு போயிருக்கீங்கன்னு. சரி, பரவாயில்ல, ரொம்ப நன்றி. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? சூப்பர். ஃபேமிலியா இப்ப இங்கதான் இருக்கீங்க? இருக்காங்க. அடுத்த மாசம் வர்றாங்க ஊர்ல இருந்து. அப்ப இங்க செட் பண்ண போறீங்க? நான் இங்கதான் செட் பண்ண. ஊர்ல இருக்காங்க. ஊர்ல இருக்காங்க. நர்சிங் முடிச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து வேலைக்கு வச்சுக்கலாம். உங்க ஒய்ஃப் பேரு? பவானி. பவானி அக்காக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. யாரு? உங்க ஒய்ஃபுக்கு தான் ஹாய் சொல்லுங்க. இது யூடியூப்ல போட போறீங்க? ஆமா. சரி சரி சரி. சொல்லுங்க பவானி. அங்க பாத்துட்டு இருப்பாங்க. பாத்துட்டு பாருங்க ஒய்ஃப் பேர் சொல்லுங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நம்ம இப்ப இங்கிருந்து கிளம்புவோம். எல்லா முருகர் கோயில்லையும் யார் இருக்காங்களோ இவன் இருக்கிறான். இதே மங்கி சங்கி நிறைய பேர் இப்ப வீடியோல பார்த்து 2 பேர் ஒரே மாதிரி இருக்குன்னு ஓட்டுவீங்க. வேணாம், உன்னை காட்டுறதுனால எனக்கும் பிரச்சனை இருக்கு. ஓகே, ஃபைனலா இப்ப நான் கீழே இறங்க போறேன். முடியலங்க. டெய்லி காலையிலையும் சாயங்காலம் இப்படி ஏறி இறங்கினா ஒரு 2 கிலோ 1 கிலோ குறையும். ஆனா செம்ம வியூ. இங்கிருந்து மலேசியாவே தெரியுது. ட்வின் டவர்ஸ் தெரியுது. தென் வந்து அந்த ஏசியாவோட 2nd டாலஸ்ட் பில்டிங், அந்த அந்த பில்டிங்கும் தெரியுது. இங்கிருந்து பாருங்க, மொத்த பாதி மலேசியாவும் தெரியுது. அப்படியே அந்த பக்கம் மலை வரைக்கும் தெரியுதுங்க. இறங்குறது ஈஸியா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஏறுறதுன்னா செம டயர்டா இருக்கு, முடியல. ஸோ அந்த மலை உண்மையிலேயே சூப்பரான இடம். மலையை மிஸ் பண்றேன். எல்லாரும் மலேசியா தான் கண்டிப்பா, நீங்க ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ அது இல்லை விஷயம். இந்த இடம் வந்து நல்லா இருக்கு. லொகேஷன் வியூ பார்க்க சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். எல்லா வகையான மக்களையும் மலேசியால பார்க்கலாங்க. சூப்பருங்க. அது என்னமோ உண்மைதான். இங்கிருந்து பார்த்தாலும் எங்கிருந்து பார்த்தாலுமே இந்த முருகர் சிலை வந்து ரொம்ப பெருசா தான் தெரியுது. அங்க கீழே இருந்து பார்த்தாலும் பெருசா தான் தெரியுது, மேல இருந்து பார்த்தாலும் பெருசா தான் தெரியுது. நம்ம டூரிஸ்ட் கைடு பாருங்க, யாரு பெத்த புள்ளையோ நம்ம கூட வந்துட்டு தனியா போய்கிட்டு இருக்காரு. நீங்களும் அடுத்து யாராவது புக் பண்ணி அவரை கூப்பிட்டு வந்து இதே மாதிரி நடக்க விட்டுருங்க. ஓகே, நான் இப்ப இங்க உட்காந்துட்டு நம்ம முருகர் கோயில் அங்க கீழே இருந்து முருகர் சிலையை பார்த்துட்டு இங்க இருந்து முருகர் சிலையை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா அது மட்டும் இல்லாம இங்க இருந்து அந்த அழகா அந்த பில்டிங்லாம் சொல்லப்போ ஒரு தீப்பெட்டி மாதிரி பாக்ஸா அழகா சூப்பரா இருக்கு. அதை நான் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கேன்.
வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம் இங்கிருந்து பார்க்கும்போது. ஸோ இங்கே ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இடம் அப்படி இருக்கு, சூப்பராக இருக்குங்க. ஸோ ட்ரெயினில் வந்ததும் சரி, இங்கிருந்து பார்க்குற வியூவும் சரி, இங்கே எல்லாமே நல்லா இருக்கு. எந்த இடம் பார்த்தாலுமே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்னைக்கு இந்த ஒரு இடத்துக்கு வந்தாலே உடம்பு ஃபுல்லாக டயர்டாயிரும். இதுக்கப்புறம் நேராக மஜிச்சிக்காவுக்கு போகிறோம், படிச்சு தூங்க போகிறோம். தெரில, அங்கே போனால் தெரியும். கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக இருந்தானா வேற எங்கேயாவது போகிறோம். சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம முருகர் கோயிலேருந்து கிளம்பிட்டோம். மறுபடியும் என்னால் நடந்து ட்ரெயின் பஸ் எல்லாம் ஏற முடியாது. சாரி, this one is main entrance. Main entrance in school. You stay there. Yeah, Murugar temple main entrance. This main entrance. Okay, so okay. Before that, the Grab pickup drop is here. That's what is government seal. First time. Yeah, this first one time. is okay, what? Okay. Right. Before that is here. After that, government changes. Okay. The is there. You waiting me again. Yeah. Entrance number 3. Ah. Very crowded, you see? Too much crowd. Yeah, very crowded. Yeah, I know. This one is okay, better. You suddenly plan only. First time mindset only going train. Yeah. Then suddenly plan change. So I book the car. அவன் கேட்குறான், அந்த இடம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், எப்படி அங்கே டிக்கெட் புக் பண்ணிங்க, கார் புக் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நான் சொன்னேன், ட்ரெயினில் போகிற மாதிரி போய் புக் பண்ணிட்டேன், கோவப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். கீழேயே தமிழ் ஸ்கூலுங்க, போர்டே தமிழ் எழுதியிருக்கு. தமிழ் பீப்புள்ஸ் அவ்வளோ இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் தமிழ் பீப்புள்ஸ் தாங்க. எனக்கு தெரிஞ்சு மலேசியாவே பாதி ஆள்றது நம்ம கபாலி படத்துல வர மாதிரி தமிழர்கள், கண்ணுக்கு என்ன தூரம்லாம் தமிழர்களா இருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் இங்க எல்லாம் டிராவல் பண்ண கபாலி படத்துக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம நேரா மஜித் இந்தியா போறோம். நல்ல சாப்பாடு சாப்பிட்றோங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எங்க போலான்னு பிளான் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க எப்படியே கார்லயே இந்த இடத்த வியூவை பார்த்துட்டு போறோம். கொஞ்ச நேரத்துல மஜித் இந்தியா போயிடலாம். Two hours later. ஓகே, இப்போ நான் நிற்கிற ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்பாட். இங்கே என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே க்ரௌட் எப்போ வந்து அழகாக ரோடு கிராஸ் பண்ணுவாங்க. ரோடு கிராஸ் பண்ணுறது என்னடா டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்பீங்க எல்லாரும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைமல்டேனியஸாக வந்து இந்த 4-வே ரோட்டில் 4 பக்கம் சிக்னல் போட்டு பிரேக் பண்ணி மக்கள் வந்து ரோடு கிராஸ் பண்ணலாம். சொல்லப்போனால் இப்படி கிராஸ் பண்ணுவாங்க, எக்ஸ் ஷேப்பில். இங்கே இருக்கவங்க இப்படி போவாங்க, அங்கே இப்படி வருவாங்க, சேம் டைம் இப்படி இந்த மாதிரி கிராஸ் ஆவாங்க. ஸோ இந்த இடம் அவங்க ரோடு கிராஸ் பண்ணுற பார்க்கறதுக்காகவே சில பேர் நிறைய பேர் வந்து இங்கே நிற்பாங்க, வெளியிலேருந்து வரவங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ சிக்னல் போட்டுருவாங்க, மக்கள் எப்படி ரோடு கிராஸ் பண்ணுறாங்கிறத பாருங்க. ஸோ பார்த்துருப்பீங்க இப்போ மக்கள் எவ்வளோ ரோடு கிராஸ் பண்ணலாம். அவங்க கிராஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக வந்து சிக்னல் ஓப்பன் ஆகி எல்லா வண்டியும் ஆஃபீஸில் ரெகுலராக போகிற மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, நம்ம இப்போ இங்கேருந்து இன்னொரு பக்கம் போக போகிறோம். அந்த இடம் இன்னும் பயங்கர ஹாப்பனிங்காக இருக்கும், க்ரௌட் அவ்வளோ நிறையா இருக்கும். ஸோ அங்கே வந்து எல்லா நாட்டு மக்களும் அந்த ஒரே இடத்துல பார்க்கலாம். அந்த ரோடு வேவே சூப்பராக இருக்கும். வாங்க போகலாம். சரி, ஓகே, நான் சொன்ன இடம் இந்த இடம் தான். பயங்கர ஹாப்பனிங்கா இருக்கும். ரோட்ல மியூசிக் பண்ணுவாங்க, டிஜே பண்ணுவாங்க, நடுவில் சொட்டத்தில் நிற்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. ஸோ இந்த மைக்கேல் ஜாக்சன் இந்த இடத்துல வரவங்க எல்லாரும் இந்த இடத்துல போட்டோ எடுக்காம போக மாட்டாங்க. அந்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே டேர்ன் பண்ணோம், இந்த இடத்துல பயங்கர ஹாப்பனிங்கா இருக்கும். இங்கே ரோட்ல மியூசிக் டிஜே எல்லாம் பண்ண போறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த இடம் ஃபன்னா இருக்குது, எவ்வளோ ஹாப்பனிங்கா இருக்குன்னு வாங்க பார்க்கலாம்.
பாத்தீங்கன்னா இது பயங்கரமான ஒரு ஃபுட் கோர்ட்னு சொல்லலாம். இங்க வந்து இல்லாத ஃபுட்டே இல்லைங்க இந்த ரோட்ல. சைனீஸ் ஃபுட் அவ்வளவு வெரைட்டியான சைனீஸ் ஃபுட்லாம் இருக்கு. நம்ம ஊர்ல வந்து சைனீஸ்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இங்க ஒரிஜினல் சைனீஸ் ஃபுட் நம்ம பார்க்க போறோம். அந்த அளவுக்கு இருக்கு. அந்த சைனீஸ் மட்டும் இல்ல, நீங்க பார்க்காத ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபுட்டு அண்ட் வந்து ரொம்ப வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறாங்க. மக்கள் இங்க சாப்பிட்றதுக்காகவே இவ்வளோ க்ரௌடு இங்க இருப்பாங்க. ஸோ வாங்க என்னென்ன மாதிரிலாம் இருக்கு, எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்குன்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ல கூட நிறைய வெரைட்டி இருக்குல்ல. இவ்வளவு நேரம் இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் சிக்கன்ல தானே அவ்வளவு வெரைட்டியை பார்த்தோம். இவங்க பாருங்க வெஜிடபிள்ல எவ்வளவு வெரைட்டி, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல வெஜிடபிள்ஸ்ல வச்சிருக்காங்க. ஃபுல்லா வெஜ்ஜிலே பாருங்க, வெண்டைக்காய்ல என்னென்னமோ வச்சிருக்காங்க, கத்திரிக்காயில கூட வெரைட்டி வச்சிருக்காங்க. ஸோ வெஜிடேரியனா இருக்கிறவங்களுக்கு இந்த சைனீஸ் ஐட்டம் வந்து சூப்பரா இருக்கும் உண்மையில. பாருங்க என்னென்னமோ கலர் கோழி குஞ்சா இருக்கு இதுக்குள்ள. ஓகே, நம்ம இங்க உள்ள அப்படியே ரவுண்ட்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா இங்க தமிழ் கேள் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. கௌசல்யா. கௌசல்யா. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே. ஓகே, நீங்க பிறந்தது மலேசியாவா இல்ல? ஆமா, பிறந்தது மலேசியா, ஹோம் டவுன். ஓகே, நீங்க இங்க படிச்சதா தமிழா இல்ல மலாயா? தமிழ். மலாயும் படிக்கணும். மலாயும் படிக்கணும். சரி, இந்தியா வந்திருக்கீங்களா? இந்தியா இன்னும் இல்ல, ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு. ஃபியூச்சர் பிளான்னா இதுக்கப்புறம் பாப்போம். என்ன படிக்கிறீங்க? டிப்ளமா படிக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு இந்தியால தமிழ்நாட்டுல எங்க வரணும்னு ஆசை இருக்கு? சென்னை. சென்னை. ஏன் சென்னை பிடிக்கும்? அங்க ஹோம் டவுன். ஹோம் டவுன் சென்னையா? இல்ல, அங்க நீங்க சென்னை தானே? நான் சென்னை தான். ஹோம் டவுன் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சென்னையில ஹோம் டவுன் நல்லா இருக்கும்னு சொன்னாங்களா? சூப்பர். ஓகே ஓகே. உங்களுக்கு சரி, ஓகே. மலேசியானா தமிழர்களுக்கு வந்து என்ன அதிகமா பிடிக்கும் மலேசியால? நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. சரி, உங்களுக்கு என்ன பிடிக்கும் மலேசியால? எனக்கு மலேசியால சாப்பாடு பிடிக்கும். சாப்பாடு தாங்க, யாரை கேட்டாலும் சாப்பாடு சொல்றாங்க. வேற எல்லாம் பிடிக்கும், இங்க இருக்கிறது பிடிக்கும். ஓகே ஓகே. இப்ப திடீர்னு உங்களுக்கு மலேசியா விட்டு ஃபுல்லா ஷிஃப்ட் ஆகி நீங்க இந்தியால இருக்க தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிப்பேன். ஏன்னா இங்க பிறந்ததுங்கனால அதனால யோசிப்பேன். ஓகே, அதாவது அப்பப்ப மட்டும் வந்துட்டு போலாம். வந்துட்டு போலாம். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே, நம்ம இப்ப இந்த ஃபுட் கோர்ட் விட்டு வெளியே வந்து அப்படியே ரைட் கட் பண்ணோம்னு வைங்களேன், கண்ணுக்கு என்ன தூரம் ஃபுல்லா பாரு மட்டும் தான் இருக்கும் இந்த ரோட்ல. அந்த மாதிரி எல்லாம் ரோட்லயே உட்காந்து சரக்கு அடிக்கலாம், எல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ரோட்லயே உட்காந்து சரக்கு அடிக்கலாம், எல்லாம் சூப்பரா இருக்கும். வண்டியை எடுங்கடா. வாங்க, இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கமான். சோ இந்த வே ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். எல்லாம் ரோட்ல ரோட்ல உட்காந்து எல்லா பக்கம் உட்காந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க. இந்த ரோடே அதுக்குதான். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லா மெனு கார்டு வச்சு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி ஃபினிஷ்.
தீன் ஹாலிடேஸ் யுவர் ட்ரீம் பிளானர். டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம தீன் ஹாலிடேஸை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க.